We're going to take a little bit of an entertainment break here and, to highlight people and to give credit to people and give an opportunity to people who didn't let a small thing like lack of singing talent come in the way of participating in Idol and coming in and entertaining us. Satish, and while he qualifies for lack of singing talent, he's just going to MC this. He's not going to sing actually. கொஞ்ச நேரத்தில் நீங்க ஒரு பிரம்மாண்டமான தயாரிப்பில் பஞ்சபூதங்கள்னு ஒரு ஃபேஷன் ஷோ பார்க்க போறீங்க. அந்த ஃபேஷன் ஷோ வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேஷன் ஷோ ட்ரெய்லர் எங்க நியூ பே ஏரியா கிரியேட்டிவ் குரூப் ஜஸ்ட் மிஸ் கோஷ்டி உங்களை ராக் பண்ண போறாங்க. ஜஸ்ட் மிஸ் கோஷ்டின் ஒவ்வொரு கலைஞரும் ரொம்ப பிஸ்தா டேலண்ட் சார். ஆனா கடைசி நேரத்துல ஆல்கோர் ஸ்டைல ஒரு ஆப்பு வாங்கிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆயிடுவாங்க. ஜஸ்ட் மிஸ் கோஷ்டி எங்கேயோ பாரதி ராஜா, இளையராஜா, ரஜினிகாந்த் ரேஞ்சில் இருந்திருக்க வேண்டியவங்க இப்போ என்னடானா ஜாவா சீல டீபக் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டேஜ் ஏறாம விடுறதே இல்ல. இதோ ஜஸ்ட் மிஸ் கோஷ்டி இன் ஃபேஷன் ஷோ. லாஸ் ஏஞ்சலிஸில் ஹிப்ஹாப், மிசிசிபியில் லைன் டான்சிங், பஞ்சாபுக்கு பாங்கடா, தமிழ்நாட்டுக்கு என்ன? இதோ ஜஸ்ட் மிஸ் ஷோ இன் ஃபேஷன் ஷோவோட ஒன்னா ரெண்டா பல டிஃபரெண்ட் ஆட்டம் வெரைட்டிஸ். Just miss. ஸ்னூப் சரண்யா பாபு பாப் ஒரு கேங்ஸ்டர் ராப் கலைஞர் சார். இவ காதலின் படத்துல கிட்டத்தட்ட செலக்ட் ஆயிட்டா நடிக்கிறதுக்கு. ஆனா கடைசி நேரத்துல பேட்டர் ராப் பார்ட்டி செலக்ட் ஆகி இவளுக்கு ஆப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்த கலைஞர் கரகாட்டனா எப்படின்னு காமிப்பாரு. இந்த கலைஞர் அவரே லிரிக்ஸ் எழுதி மியூசிக் போட்டு கதை ரீல் கதை டான்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. ஜூலி அண்ட் ஜொல்லின்னு ஒரு படம் கூட எடுத்தாரு. ஆனா டி ராஜேந்தர் அதை காப்பி பண்ணி மைதிலி என் காதலின்னு ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதோ இப்போ இந்த திருடன் திரு ஹவு டு டான்ஸ் வித் ஸ்மோக் வித் டான்ஸ் வித் பாட் அப்படின்னு ஒரு தீசிஸ் காமிப்பாரு. 1000 வருஷமா கரகாட்டத்துல சிரமப்பட்டு இருந்த தமிழ் மக்களே ஒரு சிறப்பான கண்டுபிடிப்பு. சட்டிய மாத்திலைங்கப்பா. சரி வாங்கி வந்த பாரு, அதை போட்டுக்கிட்டு கரகாட்டம் ஆட போறேன் பாரு. கிழிஞ்சு போச்சு முன்னால போட்டேன் பின்னால ஓடு போட்ட புது டபு சரி வாங்கி வந்தேன் பாரு, அதை போட்டுக்கிட்டு. அடுத்த கலைஞர் நம்ம தமிழ்நாட்டின் சிறப்பான ஆட்டத்தை காமிப்பார் சார். இவர் நம்ம வர போற பேஷன் ஷோல டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆகி அவரை அவுட் ஆக்கிட்டாங்க. ஏன்னா எல்லா டான்ஸ்ல ஒரு நக்கலா பாப்பாரு. என்னன்னு கேட்டா மவனே நாக்க தொட்டு நெத்தி அடி போட்டாதான் குத்து பாட்டு அப்படின்னு சொல்லுவாரு.
கடைசியா நாமெல்லாம் உறுதியா ஒரே ஒரு இடத்துக்கு தான் போய் சேருவோம். ஆனா அதையும் நாங்க ஜஸ்ட் மிஸ் பண்ணி வாழ போறோம் சார்.